கேமிங் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னாலே லேக் ஃப்ரீயாக இருக்கணும், இன்னொன்று நல்ல பேட்டரி பேக்கப் இருக்கணும். அதையும் தாண்டி இந்த ஃபுட் ஸ்டெப்ஸு, அதுக்கப்புறம் இந்த கன் ஃபயரிங் இதெல்லாம் நல்லா க்ளீனாக கிறிஸ்பாக கேட்கணும். அதாவது இந்த லெஃப்ட்டு ரைட் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கரெக்டாக கேட்டால் தான் அந்த கேமிங் ஹெட்ஃபோன்ஸுக்கு உண்டான மரியாதை இருக்கும். அப்போது இது எல்லாமே இருக்குன்னா விலையும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த ஹெட்ஃபோனுக்கு உண்டான மரியாதைன்னு சொன்னோம்ல, அதனால விலையும் அதிகமாக இருக்கும். இப்போது இது எல்லாமே இருந்தும் விலையும் கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரியான ஒரு ஹெட்ஃபோன் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, Tribit X Free Go வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த அன்பாக்சிங்கை வந்து பார்த்துட்டு வந்துருங்க. இதுதான் இப்போ அமேசானில் வந்து பார்சல். ஃபஸ்ட் இந்த பார்சலை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோன்னே நம்மளோட ஹெட்ஃபோன் இருக்குது. Tribit X Free Go வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ்னு எழுதியிருக்கு. அப்படியே சைடில் வேறு QR கோட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எழுதியிருக்காங்க, என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பின்னாடி கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கீழே எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். இதை ஓப்பன் பண்ண நான் ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தது வந்து ஹெட்ஃபோன்ஸ் அப்படியே டேரெக்டாக இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. நான் எந்த ஹெட்ஃபோன் அன்பாக்ஸ்லேயும் கேஸ் பார்த்ததே இல்லை. இந்த ஹெட்ஃபோனில் கொடுத்துருக்கிறது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். அதுவும் கேஸ் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஹெட்ஃபோனை பத்திரமா வச்சுக்கலாம். இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் எதுவும் வைக்கல. அப்போ எல்லாத்தையும் எங்கடா வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா கேஸை ஓப்பன் பண்ணுறேன். கேஸுக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எப்பவும் போல் நமக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுவும் நமக்கு இங்கிலீஷ் ஃபஸ்ட்டில் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதை எப்படி கனெக்ஷன் பண்ணணுன்னு. அடுத்து பார்த்தா வாங்கினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் வாரண்டி க்ளைம் பண்ணால் இதை வச்சு க்ளைம் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆக்ஸ்பின் கேபிள் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு மைக்ரோ USB கேபிளும் கொடுத்துருக்காங்க. கடைசியாக நம்மளோட ஹெட்ஃபோன். இந்த ஹெட்ஃபோன் அப்படியே பிளாக் கலரில் நல்லா மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. அப்படியே நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே. அதுவும் அந்த குஷன்ஸ்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது, மெஷ் டைப் போல் சூப்பராக இருக்குது இது. ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸை பற்றி கொஞ்சம் அப்படியே பார்க்கலாம் அப்புறம். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ இப்போ அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன். இதை எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஹெட்ஃபோன்ஸ் அதாவது கம்மி பட்ஜெட் ரேட்டில் இருக்கக்கூடிய எந்த ஹெட்ஃபோன்ஸ்லேயும் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கால் தான் மோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே மெட்டல் யூஸ் பண்ணது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்வியஸாக பிளாஸ்டிக்கும் இருக்குது. ஃப்ரேமுக்கு வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேக் சைடு வந்துக்கு ஒரு மெட்டல் வந்து ஃபுல்லாக வச்சு நல்லா அதை கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து கொஞ்சம் இதோடைய ஸ்டர்டி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ப்ளஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இல்லாமல் உள்ள குஷன் வேறு இருக்குது. இந்த குஷன் என்ன பண்ணுதுன்னா ஒரு மெஷ் டைப்பில் இருக்குது. அதுவும் மெமரி ஃபோம் இருக்குங்கிறாங்க. ஸோ மெமரி ஃபோம்னா உங்களுக்கு உங்களுக்கு காது வந்து எந்த மாதிரியான இது அந்த ஃபோமை வந்து யூஸ் பண்ணிக்குதோ அதுக்கு வந்து மெமரி பண்ணி வச்சுக்கும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுக்கேற்ற மாதிரியே வந்து எப்போவுமே வந்து மாறாமல் அப்படியே உங்களுக்கு யூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் மெமரி ஃபோம் கொடுத்துருக்காங்க. அடுத்த மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீல் வந்து நமக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்டீல் தான், வளையாத மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் நல்லா இழுக்கி பிடிச்சி வளைஞ்சிரும். பட் ஆனால் இங்கே வளைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி இந்த சைடு இப்படி திருப்பிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே எப்படி இங்கே அந்த இடத்துல இப்படி மடிச்சிக்கலாம். இது இப்படி மடித்து அழகாக இப்படி பாக்ஸ்குள்ளே, அதுவும் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கேஸ் கொடுத்து அந்த கேஸ்குள்ளே இதை வச்சுட்டு தாராளமாக பத்திரமா கொண்டு போகலாம். மற்ற ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி இதை அப்படியே கையில் எடுத்து இல்லை ஏதாவது பேக்குள்ளே திணிச்சு எடுக்கிறப்போ அந்த ஸ்டீல் வந்து வளைஞ்சு போகாமல் இந்த மாதிரி நல்லா ஒரு இப்படி மடக்கிற மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்து கொஞ்சம் ஒரு காம்பேக்டாக எங்கனாலும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பண்ணியிருக்கனால இந்த டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த குஷன்ஸாக இருக்கட்டும், யூஸ் பண்ணிக்கூட ஒவ்வொரு மெட்டீரியல்ஸும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து கனெக்டிவிட்டி பார்ப்போம். இங்கே கனெக்டிவிட்டியில் ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்ஸ்பின் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ளூடூத் 5.0 சப்போர்ட்டுக்கு ஒரு Qualcomm உடைய சிப் கொடுத்துருக்காங்க. ஸோ Qualcomm சிப்னாலே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ப்ராசஸரில் அதுவும் ஆண்ட்ராய்டுக்கு பெஸ்ட்டாக அதுவும் டாப் செகண்டில் வந்து லீடிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அது வந்து ப்ளூடூத்துக்கு இப்போ இவங்க சிப் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி பேக்கப்புக்கு சூப்பராக இருக்கும். அடுத்த விஷயம் நல்லா வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து தாக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ Qualcomm கொடுத்துருக்கனால இந்த ஹெட்ஃபோனோடைய சிப்செட் அந்த ப்ளூடூத் வந்து இன்னும் கொஞ்சம் கனெக்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். நம்மளோட முக்கியமான விஷயத்துக்கு வந்துடும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுண்ட். இந்த ஹெட்ஃபோனில் சவுண்ட் வந்து எப்படி இருக்குது, அது கேமிங்காக இருக்கட்டும் இல்லாட்டி நம்ம பாட்டு கேட்குறதா இருக்கட்டும் வீடியோ என்னன்னாலும் சரி எல்லாத்துக்குமே இது வந்து சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
செம்மையா ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது பேஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குடுக்கணுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ குடுத்துருக்காங்க. அந்த லிரிக்ஸு இல்லாட்டி அந்த டயலாக்ஸு எதெல்லாம் எப்படி எப்படி கேட்கணுமோ, அப்படி இப்படி கிளியரா கேட்குது. அந்த டிஃபரன்ஷியேஷன் அந்த பேஸ் ஏறிட்டு, அதுக்கப்புறம் அது கூடயே லிரிக்ஸ் வர்றது எல்லாத்தையும் கரெக்ட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணி செம்மையா காட்டுது. ஸோ இங்க சவுண்டுக்கு சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆனா பேஸ் வந்து நான் Zebronics டியூக் பண்ணியிருக்கேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் என்ன ஆகும்னா, பேஸுக்கு வந்து அப்படியே அந்த இயர்ஃபோன்ஸே அதிரும். ஐ மீன் ஹெட்ஃபோன்ஸே வந்து அப்படியே ஒரு மாரி அதிரும். இது அந்த அதிர்வெல்லாம் கிடையாது. பட் ஆனா ஒரு பேஸ் எவ்வளோ குடுக்கணுமோ, அவ்வளோ குடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து இவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்வேன். கேமிங்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன லேக். மத்த போட் ஃபைட்டனா இருக்கட்டும், இல்லாட்டி Zebronics டியூக்கா இருக்கட்டும், இல்ல வேற நெறைய ஹெட்ஃபோன்ஸ் நான் பார்த்துருக்கேன். எல்லாத்துலயும் ஒரு சின்ன லேக் இருக்க தான் செய்யுது. அது வந்து நல்லா நோட்டிசபிளா இருக்கும் அந்த லேக்லாம். பட் ஆனா இந்த லேக் வந்து நம்ம உன்னிப்பா கவனிச்சா மட்டும் தான் அந்த லேக் தெரியுதே தவிர, மத்தபடி நீங்க டெய்லி விளையாண்டுட்டே இருக்கப்போ உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. நீங்க நார்மலா எப்படி ஆக்ஸ் பின் போட்டு விளையாடுறீங்களோ, அதே மாரி தான் இருக்கும். ஸோ இது வந்து கேமிங்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மத்த ஹெட்ஃபோன்ஸ விட நான் இத ரொம்பவே பிரிஃபர் பண்ணுவேன். நீங்க தாராளமா வாங்கலாம். நீங்க விளையாண்டுக்கிட்டே இருக்கப்போ உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. எந்த ஒரு லேக்குமே உங்களுக்கு வந்து தெரியவே செய்யாது. ஸோ இங்க சவுண்ட் பக்காவா பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததா வந்து நம்ம வந்து பேட்டரியும் இதோட பேக்கப்பும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்க பேட்டரி பேக்கப் அவங்க சொன்னபடி பார்த்தோம்னா 24 ஹவர்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 3 ஹவர்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா 24 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு பேட்டரி பேக்கப் நிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இன்னொரு ஒரு ப்ளஸும் குடுத்துருக்காங்க. 10 நிமிஷம் சார்ஜ் போட்டா 4 ஹவர்ஸ் ஆஃப் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் நிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி கணக்கு போட்டாலும் 60 நிமிஷத்துல 6:24 அதுவே வந்துருக்கணும்ல. அப்போ 1 ஹவர்லயே சார்ஜ் ஆயிரணும்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் ஆனா ஏன் அப்படி வந்து சொல்லலன்னு எனக்கு தெரியல. அதுதான் ஆக்சுவலா ரீசன். அவங்க என்ன சொன்னாங்க 10 நிமிஷத்துல 4 மணி நேரமா? அப்போ 60 நிமிஷத்துல என்ன 24 மணி நேரம் வரணும். இவங்க ஏதோ அங்க இன்னும் கொஞ்சம் சார்ஜிங் பூஸ்ட் அப் ஆகும் போல. ஏன்னா ஒரு 50% ஆஃப் பேட்டரி வரப்போ அது வந்து கண்டிப்பா கொஞ்சம் சீக்கிரமா ஏறும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆயிரும். நம்ம ஃபோன்ஸ் மாரி தான். நம்ம ஃபோன்ஸ் எப்படியுமே வந்து 50லேருந்து 80க்கு நல்லா ஃபாஸ்ட்டா ஏறும். 0-50 கொஞ்சம் அப்படியே பம்மிட்டு தான் ஏறும். அதுக்கப்புறம் 90-100 திரும்ப வந்து நமக்கு பம்ம ஆரம்பிச்சுரும்ல. அதே மாரி தான் இங்கேயும் வந்து டெக்னாலஜி இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால அதுக்கப்புறம் ஏறுறது கொஞ்சம் ஸ்லோவா ஆகுறனால 3 ஹவர்ஸ் எடுத்துக்குது போல. பாக்கி 2 ஹவர்ஸ் எடுத்துக்குது. பட் ஆனா 10 நிமிஷத்துல உங்களுக்கு 4 ஹவர்ஸ்க்கான ஒரு பேட்டரி பேக்கப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே நமக்கு வந்து ப்ளஸ் தான். நம்ம திடீர்னு சார்ஜ் போட மறந்துட்டோம்னா, ஒரு சும்மா ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டு நீங்க திருப்பி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 4 ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப் எடுக்குது. அதுவே ரொம்பவே போதுமான அளவு வந்து அதுவே இருக்கு. ஸோ அதுவே ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் தான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது இந்த ஹெட்ஃபோனுடைய வயர்லெஸ் ப்ளூடூத்ல இருந்து வரக்கூடிய ஒரு மைக்ரோஃபோன் வாய்ஸ் தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அப்படியே இதோடைய கான்ஸும் நான் சொல்லிடுறேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, பேஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம். இன்னொரு விஷயம் LHDC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2374 ருபீஸ்க்கு இதை வித்துட்டு இருக்காங்க. 2700 ருபீஸ் ஒரிஜினல் பிரைஸ். இந்த ரேட்ல LHDC சப்போர்ட் கொடுத்திருந்தா காம்படிஷன் பண்றதுக்கும் பெட்டரா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட ஹைக்கா இருந்திருக்கும். இப்போ யார்ட்டையா சொல்லும் போது கூட நம்ம ஹெட்ஃபோன்ஸ்ல LHDC சப்போர்ட் இருக்கு அப்படி சொல்லும்போது கொஞ்சம் கூட பெருமையா இருந்திருக்கும் நமக்கு. அது மாதிரி கொடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கொடுக்கல. ஆனா AAC சப்போர்ட்டுக்கே இங்க ஹார்ட்வேர் லிமிடேஷன் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் LHDC கொடுத்திருந்தா கண்டிப்பா பிளேபேக் எரர் டக்குன்னு கட் ஆயிட்டு அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஓகே, இது கொடுத்த வரைக்கும் பெட்டர். இங்க ப்ளூடூத் வந்து 16 மீட்டருக்கான ஒரு நல்ல ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு மற்ற ஹெட்ஃபோன்ஸை விட 10 மீட்டர் ஹெட்ஃபோன்ஸோட இது 16 மீட்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஃபோனை எங்கேயா வச்சுட்டு கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த ஹெட்ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் ஷேர் பண்ணிட்டு நீங்கள் அங்கே போய் தாராளமாக வாங்கிக்கலாம். கடைசியில் கண்டிப்பாக சாம்பிள்ஸ் வந்து 2 வச்சிருக்கேன். ஒன்று கேமிங்க்கும் இன்னொன்று மியூசிக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் வேற ஒரு வீடியோ வந்து சந்திக்கலாம்.